Hi, hello, வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல பயங்கர காம்படிஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். சோ நிறைய ஃபோன்ஸ் லான்ச் ஆயிருக்கு. இப்போ Infinix தரப்புல இருந்து Infinix Note 6 னு ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பொறுத்தனா நான் உங்க பிரவீன், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிகேடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நீங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Infinix Note 6 இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல Infinix தரப்புல இருந்து நிறையவே நல்ல ஃபோன்ஸ் விட்டுருந்தாங்க. அத தொடர்ந்து இந்த Note 6 வந்து ரொம்ப நல்ல ஃபோன் தான் சொல்லணும். டிஸ்ப்ளே பார்க்கல இங்க வந்து ஒரு 6.01 இன்ச் Full HD Plus Amoled டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. as usual Amoled டிஸ்ப்ளேங்கறனால இதுல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே Black வந்து ரொம்ப டீப்பாவே இருக்குன்னு சொல்லணும். சோ ஓவரால் டிஸ்ப்ளேங்க சூப்பராவே இருக்கு. இங்க இருக்கிற ஒரே டவுன் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா ஃபோனும் வந்து full screen டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. அப்படி இல்ல full screen டிஸ்ப்ளே கொடுத்து வாட்டர் டிராப் நாட்ச் கொடுக்குறாங்க. பட் இந்த ஃபோன்ல full screen டிஸ்ப்ளே வந்து கிடையாது. மேலே கீழே வந்து நோட்டிசபிளா வந்து ஒரு பெரிய பெசல் இருக்குனே சொல்லலாம். அது ஒரு டவுன் சைடுன்னு சொல்ல முடியும். ஓவராலா பார்க்கும்போது டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன்ல வந்து நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். Performance பார்க்கல இந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா mediatek helio P35 அப்படிங்கற 12 nanometer பில்ட் ஆன midrange ப்ராசஸர் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆவரேஜ் யூசர்ஸ்க்கு ரொம்ப வந்து ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். இது ஒரு AnTuTu ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 86000 ஸ்கோர் வருது. சோ வந்து ஓவராலா பாக்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். பட் Snapdragon 632 விட கொஞ்சம் வந்து லோவான ஸ்கோர் தான் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கிராபிக்ஸ்னு பாக்கும்போது இதுல வந்து பவர் VR அப்படிங்கற கிராபிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கேமிங் வந்து ஹை எண்ட் கேமிங்ஸ்லாம் விளையாட முடியாது. லோ எண்ட் கேம்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லலாம். சோ ஒரு ஆவரேஜ் யூசர்ஸ்க்கு இந்த ஃபோன் வந்து போதுமானதுனே சொல்ல முடியும். ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு 10000 ரூபாய்க்கு உள்ள இருக்கிற ஒரு மொபைலுக்கு வந்து இது ஒரு வேல்யூ ஃபார் மணினே சொல்லலாம். கேமராஸ்னு பார்க்கல இங்கே தான் வந்து Infinix Note 6ல பெரிய வித்தியாசமே இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா வந்து பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. செகண்டரி ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோனால 1080p 30 fps வீடியோ ரெக்கார்டும் பண்ண முடியும். அதே மாதிரி LED ஃபிளாஷும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 16 மெகாபிக்சல் ஒரே செல்ஃபி ஷூட்டரும் கொடுத்திருக்காங்க. இது கூட வந்து LED ஃபிளாஷும் வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயும் வந்து 1080p வீடியோ சப்போர்ட் இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது ஒரு 10000 ரூபாய் செக்மெண்ட்ல இருக்க ஒரு மொபைலுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்கிறது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். RAM and internal storage பார்க்கும்போது இந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB internal storage வந்து கொடுத்திருக்காங்க. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இத தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோன்ல ஹெட்போன் ஜாக் வந்து ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபோன்ல வந்து மைக்ரோ USB சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இத தவிர பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 9 Pie ல வந்து ரன் ஆகும்னு சொல்லிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் வந்து இது வந்து ஸ்டாக் UI ல தான் இருக்கும். சோ வந்து எந்தவித ப்ளோட்வேர்ஸும் அதர் ஆடட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இதுல வந்து கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். பேட்டரி கெபாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து OTG சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் இருக்குது. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா FM ரேடியோ சப்போர்ட், ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது பேட்டரி கெபாசிட்டி வந்து இந்த P35 ப்ராசஸருக்கு நல்லாவே வரும்னு சொல்லலாம். இந்த Infinix Note 6ஓட பிரைசிங் அதுக்கப்புறம் இதோட கான்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கல. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்களை ஏற்ற மாதிரி இந்த விலை வந்து சுமார் 10000 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சேல் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த ஃபோன் வர்த்துனே சொல்லலாம். பட் இதில் இருக்க பெரிய கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. டைப் C போர்ட் வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக இருந்திருக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து Amoled டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். மேலேயும் கீழே வந்து பெரிய பெசல்ஸ் இருக்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இப்போ இருக்கிற 2019 ட்ரெண்டுக்கு. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து helio P35 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் Snapdragon 632 ப்ராசஸர் கொடுத்திருந்தா கூட இந்த ஃபோன் வந்து Redmi 7 கூட காம்பீட் பண்ணி ஒரு நல்ல சேல் வந்து கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஓவராலாக ஒரு நல்ல ஃபோன்னே சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் மட்டும் நல்ல வர்த்தான ஃபோன்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Infinix Note 6 ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகேடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.